Hi guys, welcome to Knowledge Extended channel. நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்தை வந்துட்டு வெரிஃபை பண்ணி பார்த்து தான் வாங்குகிறோம், ரைட்டா? அது மாதிரி எப்பயாச்சும் ஒரு டைம் நீங்கள் சாஃப்ட்வேரை வெரிஃபை பண்ணியிருக்கீங்களா? அது ஒரிஜினலான அத்தன்டிகேட்டட் சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணுறதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி பிளைண்ட்லி ட்ரஸ்ட் சாஃப்ட்வேர். எங்கே சாஃப்ட்வேர் இருந்தாலும் அதை பிளைண்டாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுறோம். அதை நம்ம வெரிஃபை பண்ணுறதே கிடையாது வந்துட்டு. ஸோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது எந்தத்துலேருந்து யூஸ்வலாக டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரிஜினல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம், இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி அன்னோன் வெப்சைட்ஸ்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபைல் ஷேரிங் வெப்சைட்லாம் இருக்குல்ல, பியர் டு பியர், அதில் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த பியர் டு பியர் ஃபைல் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறப்ப அது கூட மால்வேர் இல்லை ஸ்பைவேர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா, ஏன் சாஃப்ட்வேரை நான் வெரிஃபை பண்ணணும்? நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப அது கரப்டட் ஃபைலாக இருந்திருக்கலாம், இல்லாட்டினா ஒரு ஹேக்கர் வந்து அதுக்குள்ளே மால்வேர் போட்டு உங்களுக்கு லிங்காக சென்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேரை வெரிஃபை பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ எப்படி ஒரு சாஃப்ட்வேர் வெரிஃபை பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற சைட்டில் ஹேஷ் இல்லை செக்ஸம் இல்லை சிக்னேச்சர் இது மாதிரிலாம் இருக்கும், வேர்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம எப்பயுமே அதை பார்க்குறதே கிடையாது. இந்த டைரெக்டாக டவுன்லோட் தான் டவுன்லோட் மட்டும் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான் வந்துட்டு. ஸோ இந்த ஹேஷ் இல்லை செக்ஸம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஷூர் டவுன்லோடட் ஃபைல்ஸ் ஹாவ் நாட் பின் கரப்டட் ஆர் மாடிஃபைட். சம்டைம்ஸ் ஆக்சிடென்டலாக கரப்ட் ஆகும், சம்டைம்ஸ் ஹேக்கர்ஸ் வந்து அதை மாடிஃபை பண்ணிடுவாங்க, பார்க்குறதுக்கு ஒரிஜினல் சோர்ஸ் ஃபைல் மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஹேஷ் ஆர் செக்ஸம் கொடுக்குறாங்க. லெட்ஸே நம்ம எங்கிட்ட ஒரு விஎல்சி சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஹேஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். இந்த ஹேஷ் வேல்யூ உலகம் ஃபுல்லாக சேம் தான் வந்துட்டு, மாடிஃபை ஆகவே ஆகாது, சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஒருவேளை அந்த விஎல்சியோட கோடை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஹேஷ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். மோஸ்ட்லி மாடிஃபிகேஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன சினாரியோ மாதிரி தான், அது கரெக்டாக இருக்கலாம், இல்லை ஹேக்கர்ஸ் யாராச்சும் அதை மாடிஃபை பண்ணியிருக்கலாம். அதுமாதிரி ஹேஷ் வேல்யூ சம்மந்தப்பட்ட ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. SHA 256 ஃபார்மேட்டு, SHA 1 ஃபார்மேட்டு, MD5 ஃபார்மேட்டு. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ட்ரஸ்டட் வெப்சைட்லேருந்து தான் வந்திருக்கா, அது ஒரிஜினல் தானான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விண்டோஸில் பில்ட்இன் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு Get-FileHash. இது PowerShellல உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் PowerShell ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், Get-FileHash ஸ்பேஸ் அப்புறம் ஹைஃபன் கொடுத்து ஒரு அல்காரிதம், திரும்பியும் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட் டைப் பண்ணணும். இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, SHA-256, SHA 1, MD5, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதோட பார்த்து நீங்கள் கொடுக்கணும். இந்த கமாண்டை ரன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அது அத்தன்டிகேட்டடா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பிரேவ் ப்ரௌசரில் போயிட்டு WinSCP அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ரைட்டா? அதை கொடுத்துக்கிறேன். சும்மா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த சாஃப்ட்வேர் ஃபைல் சைஸ் கம்மி தான், அதனால தான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ WinSCPன்னு போயிட்டு இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் WinSCP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 MB தான் இருக்குது, ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களால் இங்கே பார்க்க முடியுது, எனக்கு WinSCP டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ WinSCPன்றது ஒரு ஃபைல் மேனேஜர். இப்போ நம்ம லோக்கல் பிசிலேருந்து ஒரு க்ளவுடுக்கு ஃபைலை ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் WinSCP யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்னோட க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா WinSCP சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தில் இருந்து ஒரு க்ளவுடுக்கு எப்படி ஃபைலை ஷேர் பண்ணுறன்றதை ப்ராக்டிக்கல் பண்ணி காமிச்சிருப்பேன். தெரியாதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் பிசியில் டவுன்லோட்ஸில் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருக்குது, ரைட்டா? இப்போ நான் டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக்ஸம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, SHA 256, அதுக்கப்புறம் அதோட செக்ஸம் கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி SHA 1 ஃபார்மேட்டுக்கு அதோட செக்ஸம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் நம்ம இதை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட்ஸில் இருக்கிறேன். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PowerShell டைப் பண்ணுறேன். PowerShell
ஸோ PowerShell டைப் பண்ணியாச்சு. இதுக்கான கமாண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். G கேப் லெட்டர் get hyphen file F கேப் லெட்டர் file hash H கேப் லெட்டர் get hyphen file hash. அப்போ hyphen algorithm அப்படின்னு கொடுத்துட்டேன். அது கிரே கலரில் காமிக்குது. ஸ்பேஸ் நமக்கு தேவையான அல்காரிதம் என்னது? SHA-256. ஸோ அப்போ கேப்ஸில் கொடுத்துக்கிறேன் SHA-256 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஏன் SHA-256 கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் SHA-256 தான் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரிஜினல் சாஃப்ட்வேரோடைய இந்த ஹேஷ் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகவே ஆகாது. இப்போ நம்ம வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி ஹேஷ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுவும் இந்த வெப்சைட்டில் இருக்க ஹேஷும் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான். ஒருவேளை மேட்ச் ஆகலன்னு என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் வேறு ஏதோ அடிஷ்னல் சாஃப்ட்வேரில் இன்க்ளூட் பண்ணி நமக்கு லிங்காக ஷேர் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை டவுன்லோட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ SHA-256 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸ்பேஸ் இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா அதோட பாத் கொடுக்கணும். ஓகேவா, நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட்ஸில் என்னோட WinSCP சாஃப்ட்வேர் இங்கே இருக்குது. இங்கே எனக்கு அந்த பாத் வேணும். பாத்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ நீங்கள் என்டர் அடிக்க வேண்டியதுதான். ஸோ get hyphen file hash கொடுத்துரும், hyphen algorithm SHA-256 அந்த சாஃப்ட்வேர் பேர் கொடுத்துரும், டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர். ஓகேவா, என்டர் அடிக்கிறேன். தெளிவாக காமிக்கிட்டு பாருங்கள் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்குது. SHA-256 அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கு. ஹேஷ் வேல்யூ என்னது? இது அந்த ஒரிஜினல் பாத் எங்கேருந்து வந்திருக்கு அது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் எனக்கு இந்த WinSCP சாஃப்ட்வேரோடைய ஒரிஜினல் ஹேஷ் வேல்யூ. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். அதை எடுத்து இங்கே டைப் பண்ணி வச்சுக்கிறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த PowerShell கிடச்சிச்சு இல்லையா இந்த ஹேஷ் வேல்யூ, அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறேன்னா நோட் பேடில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்கா? அதாவது WinSCP சாஃப்ட்வேர் வெப்சைட்டில் கொடுத்த SHA-256 வேல்யூ இது. கீழே இருக்கிறது வந்து நான் வந்து Get-FileHashன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அது ரெண்டு எக்ஸாக்டாக சேமாக தானே இருக்குது. இப்போ இங்கே ஸ்மால் சி இருக்குது, இங்கே கேபிட்டல் சி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதே சேம் நம்பர்ஸ் 22340 இங்கேயும் அதே தான், எக்ஸாக்டாக அப்படியே தான் இருக்கும், சேஞ்சே இல்லை. அப்போனா நம்ம டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் ஒரிஜினல் சாஃப்ட்வேர், அதில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. அப்போ நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணலாம். இது SHA-256க்கு. ஒருவேளை இப்போ லெட்ஸே வேறு SHA-1 இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேபி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா SHA-1ஓட இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க வெப்சைட்லேயே, ரைட்டா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன், திரும்பி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு PowerShellல போயிட்டு அதே சேம் கமாண்டு தான், ஆனால் SHA-256க்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்கணும்? SHA-1ன்னு கொடுக்கணும். ஓகேவா, SHA-1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SHA-1 ஹேஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் WinSCP சாஃப்ட்வேரோடைய ஹேஷ் வேல்யூ, அதாவது செக்ஸம்னு சொல்லுவாங்க, கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இதை பேஸ்ட் பண்ணுறேன். சேம் தானே, ஸ்மால் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அதுதான் இருக்குது.
மற்றபடி எக்ஸாக்டாக சேம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா 14107 தான், கீழேயும் அதே தான் இருக்குது. லாஸ்ட்டில் 745 எல்லாமே ஒரிஜினல் டிட்டோ சேம் தான். அப்போ நீங்கள் வந்து ட்ரஸ்டட் வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சாஃப்ட்வேரில் எதுவும் ஆட் பண்ணலை அடிஷ்னலாக. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்த ப்ரௌசர் வச்சுக்கோங்க, அந்த சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க, இது மாதிரி கொடுப்பாங்க வந்துட்டு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இருக்காது. ஒருவேளை அப்படி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வெப்சைட்டில் கொடுக்குற வேல்யூவோட அது மேட்ச் ஆகாது. ஏன்னா மாடிஃபை பண்ணியிருக்காங்களா இந்த சாஃப்ட்வேர்லாம். சைபர் செக்யூரிட்டிலேயே ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் இருக்குன்னா அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் கூட ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு ஒரிஜினல் சாஃப்ட்வேர் மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. நம்மளும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுவோம். ஒருவேளை உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஹேஷிங் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அது ட்ரஸ்டட் சாஃப்ட்வேர் கிடையாது, அத்தன்டிக் கிடையாதுன்றது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக எந்த சாஃப்ட்வேரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களே ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேஷ் வேல்யூ அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க வந்துட்டு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.